சிம்பிளாக ஒரு கொண்டக்கடலை சாதம் சன்னா புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பல்லாரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து வணக்கி விடுங்க. இவங்க நல்லா வணங்கினதும் 4 பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசால், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி கிளறி விடுங்க. உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம நைட்டே ஊற வச்சிருக்க கொண்டக்கடலை சேர்த்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்து கிளறி விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு சுண்டும். அந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சு ஒரே விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பொல பொலன்னு சன்னா புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்.